இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவேல் அதிகாரம் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, தேசத்துல ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணணும்னா, தேசத்துல ஒரு செழிப்பு வேணும்னா, நம்முடைய தேசம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம தேசத்துக்காக உபவாசித்து ஜெபிக்கணும். தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேசத்துக்காக உபவாசித்து ஜெபித்தால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க இருக்கிற பகுதிகளில் நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், நம்முடைய தேசத்துல செழிப்பு உண்டாகும், நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நமக்காக, நம்முடைய சுயநலனுக்காக, நம்முடைய தேவைக்காக மாத்திரம் உபவாசம் இருக்கக்கூடாது. தேசத்துக்காக ஒரு நாளாவது உபவாசித்து ஜெபிக்கணும். நம்ம தேசத்துக்காக உத்தரவாதம் செய்து ஜெபித்தால், உபவாசித்து ஜெபித்தால் தேசத்துல கர்த்தர் சேமத்தை தருவார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உபவாசித்து பொல்லாத வழியை விட்டு திரும்பி இயேசுப்பாவுடைய முகத்தை தேடினால் சேமத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரே. நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உபவாசித்து தேசத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களோடு பேசிருக்கிறீங்கப்பா. தேசத்துக்காக தரப்புல நிற்க கிருபைகளை தாங்கப்பா. மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீரே. இந்த தேசத்தையும் ஆசீர்வதிங்க. தேசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். தேசத்துல செழிப்பு உண்டாகட்டும், வறுமைகள் மாறட்டும்ப்பா. இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவை குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டப்பா. ஏசப்பா, கர்த்தாவே, செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நம்ம தேசத்துக்காகவும் ஜெபிப்போம். தேசத்துல சேமத்தை தருவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. God bless you.